والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்த்து விலகி கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்த்து விலகி கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா முக்கர்ரமாவில் மார்க்கத்தை, தீன, ஷரியத்தை கொண்டு வந்த நேரத்தில் அங்குள்ள மக்களில் கொஞ்சம் பேர் அதை ஏற்றுக்கொண்டாங்க, அதிகமான பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த இடத்துல இப்போ நிற்கிறதுக்கு இயலாது, அங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போகணும் மதீனாவுக்கு. அல்லாஹ்வோட கட்டளை பிரகாரம் அங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. போகிற நேரத்தில் அந்த போகிற கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒருவருடைய தாடி தான் பழுத்து இருக்குது, மற்ற யாருடையுமே தாடி பழுத்து இல்லை. பழுத்த தாடி நீங்கள் யாருன்னு பார்த்தா அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. மற்ற யாருடையுமே தாடி பழுத்து இல்லை. அவங்கள பார்த்தா அவங்க எல்லாருமே வாலிப வயதையுடையவங்களாக இருந்தாங்க, யங்ஸ்டர்ஸ், யூத்தாகத்தான் இருந்தாங்க. என்ன காரணம்டா, மார்க்கத்தை, தீன வாலிப வயதில் ஏற்றுக்கொண்டாங்க, அதில் உறுதியாக இருந்தாங்க. மார்க்கத்தை, தீன எதுக்காக வேண்டியும் விட்டு கொடுக்கல, எதுக்காக வேண்டியும் ஷரியத்தில் குறைவாடுறது கூடவில்லை. அவங்களோட பர்சனல் லைஃப்லையும் தீன அவங்களோட வாழ்க்கையில எடுத்து நடந்தாங்க. ஜொப்புக்காக வேண்டி தாடி இறக்கிறது, மார்க்கத்தில் எனக்கு அனுமதி எங்கேயாவது தேடி கலசனை கரண்டே காலைக்கெல்லாம் எடுத்துட்டு போகிறது, ஆஃபீஸுக்கு போகிறதுல ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் மார்க்கம் எல்லாம் முக்கியம், ஷரியத்தெல்லாம் முக்கியம், செக்குலரிசம் நிறைய இன்றைக்கு நிலநிலமான சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுத்தது வந்த வாலிப வயதிலையும் மார்க்கம், அதுக்காக வேண்டி போகிறான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபிமார்களை பற்றி பேசுகிற நேரத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி பேசுகிறான். அவங்களுடைய வாலிப வயதில் அவங்க எவ்வளோ பக்குவமாக இருந்தாங்க, பேணுதலாக இருந்தாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு பின்னால் எவ்வளோ தூரத்துக்கு
மாற்றங்களை உருவாக்கிச்சு. அல்லாஹ் அதை சொல்றான். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாலிபத்தை பத்தி சொல்றான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாலிப வயதை எப்படி கழிச்சாங்க அதை அல்லாஹ் சொல்றான். அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள், அல்லாஹ் தனியான சூறாவே இறக்கிருக்கிறான். அதுல வாலிபர்களை பத்தி அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். ஏனென்றால் வாலிபம் என்றது அவ்வளோ முக்கியமான ஒரு ஏஜ், அவ்வளோ முக்கியமான ஒரு கட்டம். அதை எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத மார்க்கம் எங்களுக்கு வழியை காட்டி தருது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே வாலிப வயசு, சின்ன வயது, இஸ்லாத்தை ஏற்று 2-3-4 வருடங்கள் தான். ஆனா தேடி தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்து மார்க்கத்துக்கு, தீனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்க்குறாங்க. சொன்னாங்க, இந்த படைக்கு நீங்க பொறுப்பா போங்க. 2 பேரையும் அனுப்புறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க சின்ன பொடியமார், எங்களுக்கு அந்த அளவு தூரத்துக்கு ஏறாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட நான் லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்க்குறேன், நீங்க தான் போகணும் பொறுப்பாக. அந்த அளவுக்கு தீனுக்கு, மார்க்கத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க டேலண்ட்டை பார்த்தாங்க. பார்த்தா 21 வயசு தான். அந்த 21 வயசுல சமூகத்துல புழங்கி சமூகத்தோட எப்படி இருக்கணும், இவங்களை எப்படி பிரைன் வாஷ் பண்றதுன்றது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட பார்த்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க மதீனாக்கு போங்க, நாங்க இன்னும் வரல. மதீனால போயிட்டு நீங்க டவுன் ஒர்க் பண்ணணும். நாங்க வார நேரத்துல எங்களுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. அனுப்பினாங்க. அங்க மதீனால போயிட்டு 3 வருடங்களுடைய முயற்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போகத்துல கவிதைகளை படிச்சு வரவேற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. ஒரு 21 வயசு வாலிபர், இந்த ஏழவல் எழுதுறாங்க 18 வயசு பொடியமார் இந்த வருஷம். இவங்களோட இப்ப அடுத்த ஸ்டெப்ஸ், இப்ப 21-22 வயசுல இருக்கிற என்னோட வாலிப பிள்ளைகளுடைய மென்டாலிட்டி அண்ட் பர்சனாலிட்டி, இது ரெண்டையுமே பாருங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 11 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு வெளிநாடுகள்ல இருந்து லெட்டர்ஸ் வருது ஹிப்ரு மொழியில. அதை டிரான்ஸ்லேட் பண்றது யாருண்டா நான் முஸ்லிம்ஸ், அங்க இருந்த குறைஷிகள். அப்ப எனக்கு நம்பிக்கை இல்லை, இவரு எப்படி சொல்லுவாரோ தெரியாது. என்ன நீங்க படிங்க, இது என்ன, இது நீங்க ஹிப்ரு மொழியை படிச்சு நல்ல போஸ்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதுக்கல்ல. நீங்க ஹிப்ரு மொழியை படிங்க, அந்த வார லெட்டர்ஸ்ல சரியா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அதுக்கு பின்னால நான் அதுக்கு பதில் சொல்லும் பொழுது சரியா எழுதுங்க, அப்ப நான் திருப்தியா இருப்பேன், என் உள்ளத்துக்கு திருப்தியா இருக்கும். உண்மைதானே, யாரும் எங்கட ஒருத்தர் தானே எழுதுறாரு. இதை படிக்கிறதுக்கு ஆதாரம் எடுக்கிறாங்க நிறைய பேர். எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுக்கு இருக்கு இவர இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவருக்கு தொழுகையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, மார்க்கத்துக்கே முரணா பேசுறாரு இவரை படிப்பு ஊட்டி. கன்செப்ட்ஸை இஸ்லாத்துல இப்படி சொல்லிக்கிறது படுது இல்லை அவருக்கு. என்ன ஆதாரம் எடுத்தீங்க, பாத்திலான ஆதாரம், தவறான ஆதாரம். இங்க படிக்க சொன்னதே மார்க்கத்தை பறக்க, தீன பரப்ப, தீன கொண்டு போக. அப்ப இங்க எல்லாம் அவங்களையும் பாருங்க, வேகத்தை, உற்சாகத்தை. 11 வயசு புள்ள, எனக்கு என்ன தெரியாது. இப்ப ஸ்காலர்ஷிப் உடைய அந்த வயசுல அந்த புள்ளைக்கு உரிய நிலைமைகள் ஸ்காலர்ஷிப், அது அந்த உம்மா வாப்பட எக்ஸாம் தானே, அவன் தானே அதிகம் ஓடுற புள்ள பாவம். அவன் ஸ்ட்ரெஸ் காக்கி அவனை டிப்ரெஷனை கொண்டு போயிட்டு அவன நிலைமை ஏதோ அப்படியே அவனை பாசாக்க வைக்கிறது, அவனுக்கு அவன் சப்ஜெக்ட். ஆனா இங்க 11 வயசுல 17 நாட்கள்ல முழு லாங்குவேஜையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. ஒன்லி 17 days. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருந்து இருக்கும் திறமை. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அந்த தீனுடைய மோட்டிவேஷன் தான் அங்க கொடுக்கப்பட்டுச்சு யங் ஏஜ்ல இருந்து. அதனுடைய பிரதிபலிப்பை பாருங்க. இன்னைக்கு நாங்க சொல்றோம் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக். இன்றைக்கு நீங்க அவங்களோட கிதாபுகளை தானே, அந்த கிதாபுகளை எடுத்து பார்த்தா அதுல சில மசாலாக்களை எழுதிருக்கிறாங்க. அத
இன்றைக்கு நாங்க 1300-400 வருடங்களுக்கு பின்னால வாழ்ற நாங்க ஆச்சரியப்படக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். என்னன்னு பார்த்தா, ஒரு மனித தோற்றத்துல ஆட்டில் இருந்து ஒரு குட்டி பிறந்தா அதுக்கு என்ன சட்டம் அப்படின்றத அங்க எழுதிக்கிறாங்க. அங்க எழுதிச்சோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப அந்த குட்டி பிறக்குது, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஐ விட்னஸ். இப்ப இதுக்கு என்ன சட்டம்? ஆச்சரியமா இருக்குது. ஒரு புள்ள வயிற்ற வெட்டி வெளியில் எடுக்கிறது சிதர். அந்த சிதரை பத்தி ஹிஜ்ரி 200ல என்னோட உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. எப்படி இத செஞ்சாங்க? வயசு என்ன தெரியுமா? 18, 19, 25, 28, 30 அந்த ஏஜில் உள்ள ஆட்கள் தான். இமாமுனா புகாரி, நான் புகாரி தலையில தூக்கி வச்சுக்கொண்டோம் தானே. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா 17 வயசுல அவங்களோட உஸ்தாத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாவுடைய கிதாப்களை மெமரைஸ் பண்ணிட்டாங்க, ஞாபகத்துல முழுக்க பாடமாக்கிட்டாங்க. அல்லாஹ் அவ்வளவு திறமைய 17 வயசுல கொடுத்திருந்தான். இன்னைக்கு 17 வயசு பொடியனுக்கு மெமரி லாஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்கூல்ல ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் மெமரி, ஹவு டு டெவலப் யுவர் மெமரி ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதை செஞ்சதுக்கு பிறகு பார்த்தாலும் பொடியனுக்கு ஞாபக சக்தி இல்லை, லாஸ்ட் ஆகி ஞாபக சக்தி அவ்வளவு இன்றைக்கு பலகீனமா போயிட்டு எல்லாம் டிவைஸுக்குள்ள போயிட்டு இருக்குது. அங்க இமாம் புகாரி அந்த யங் ஏஜ்ல 6 லட்சம் ஹதீஸ அப்படியே பாடமாக்கிறாங்க. ஏழுமா யோசிச்சு பாருங்க என்ன இருந்துச்சு. இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த ஷரியத் அது கொடுக்கப்பட்டு கொண்டு வந்துச்சு. அதுக்கு பின்னால் உள்ள அந்த வரலாற்றை படிச்சு பாருங்க. சிவிலைசேஷன், இஸ்லாம் அண்ட் சிவிலைசேஷன் more than 800 years golden age in Islamic history. more than 800 years. யாரு? முஸ்லீம்கள் பூத்து குலுங்கின காலம். எல்லா துறைகள்லையும் நான் நம்புறதுக்கு இன்ட்ரோக்ரோமெட்ரி, ஜியோமெட்ரி இதெல்லாம் பத்தி இந்த காலத்துல இந்த மேத்தமெட்டிக்ஸ் செய்யறவங்களுக்கு கூட தெரியுமோ தெரியாது. அந்த நேரத்துல அபூசாபில் ஹவாஸிமி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவங்க அந்த துறையில டாப் லெவல்ல இருந்தாங்க. இன்றைக்கும் நீங்க போயிட்டு என்னோட நாட்டில் உள்ள அரசாங்க யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு பாருங்க, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போனா அதுல முன்னுக்கு வாசல்ல பெரிய ஒரு போட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க, தாடி வச்சு தலப்பா கட்டி ஒரு போட்டோ. அதுல கீழே போட்டிருப்பாங்க அவிசென்னா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது யாருண்டா அல்லாமா இப்னு சீனா ரஹ்மஹுல்லாஹ். அல்லாஹ் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறான்னு பாருங்க. அவருடைய யங் ஏஜ் ஆலிம், அவர் ஒரு ஆலிம். அதுக்கு பின்னால் அவர் மருத்துவத்துறையில முயற்சி செஞ்சாரு, கெமிக்கல் ஃபீல்ட்ல. இன்றைக்கு எங்களோட நாட்டில் எத்தனையோ விதமான அவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு படிச்சு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அவருடைய யங் ஏஜ் அவர் தீனு கொடுத்தாரு, மார்க்கத்துக்கு கொடுத்தாரு, பக்குவம் உண்டாகிச்சு. இன்றைக்கு அவருடைய போட்டோ தலப்பா கட்டி தான் இருக்குது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில. போயிட்டு இருந்தா கேட்டு பாருங்க, போயிட்டு பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்ல, அங்க ஜியோகிராபியில, அஸ்ட்ராலஜிஸ் யாரு? முஸ்லீம்கள், முஸ்லிம் சயின்டிஸ்ட் ஒரு தனி புத்தகம் இருக்குது. யாரு? எல்லாமே எங்கட அந்த வாலிப வயதிலேயே மார்க்கத்தோட தீனோட அல்லாஹ்வோட பயத்தோட அந்த துறைகளுக்கு போனாங்க. அவங்களோட பேரும் அவங்களோட தோற்றங்களும் அந்த முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு தான் அவங்களோட அந்த நிலைமைகள் இருந்துச்சு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, குர்சீட் more than 200 years 14 times 14 முறை நடந்து முஸ்லீம்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் மத்தியில் நடந்த பிரச்சனை. அதுல வெட்டிப்பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அவங்களோட ஆட்கள். முஸ்லீம்கள் பார்த்து சொல்றாங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ற முறைப்பில இதனால் அவருக்கு நோய் கூடும், நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை சொல்லித்தாரோம்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் செய்யற முறையை சொல்லி கொடுத்தாங்க. யாரு? முஸ்லீம்கள். யாருக்கு? அடிக்க வந்தவங்களுக்கு. முஸ்லீம்களை இல்லாமலா போன்ற அந்த சமூகத்துக்கு படிச்சு கொடுத்தது முஸ்லீம்கள். அப்ப உள்ளம் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பக்குவம் இருந்திருக்கும், எவ்வளவு பேணுதல் இருந்திருக்கும். அதை பார்த்து எத்தனையோ பேர் இஸ்லாத்தின் பக்கம் மாறத்துக்கும் இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் உண்டாகிறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. அவங்களோட அந்த நாலேஜ், அந்த எஜுகேஷனை அவங்க தவறா பயன்படுத்தல, அதை தீனுக்கு தான் பயன்படுத்தினாங்க, மார்க்கத்துக்கு பயன்படுத்தினாங்க. கண்ணியமான அன்பான சோழர்களே, இது ஒரு வரலாறு.
அங்க பெண்களுடைய சைட பாருங்க. பெண்கள் யாருமே ரோட்ல திரிஞ்சி சுத்தி வரலாறு எங்கேயுமே இல்ல. ஸ்டேஜ்ல வைத்து கொண்டு அந்த அவார்டு எடுக்கிறதும், அவனோட கிராஜுவேஷன்ல வந்து அந்த கிராஜுவேஷன் செரமனியில போயிட்டு கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டு ஷேர் பண்றதும் எங்க இன்றைக்கு அந்த நாலேஜும் குவாலிபிகேஷனும் இருக்குதா தெரியாது. ஆனா எங்களோட வரலாற்றுல ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாலையும் முஸ்லீம் பெண்கள் மிக திறமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க. இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ், இமாம் புகார் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய கிதாபுக்கு இந்த உலகத்துல பிரபல்யமான ஒரு விரிவுரை எழுதப்பட்டிருக்குது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய அந்த கிதாப், அவங்க எத்தனையோ பெண்கள்கிட்ட ஹதீஸ படிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள்கிட்ட ஹதீஸ் படிச்சிருக்கிறாங்க. பெண்கள் வீடுகளுக்குள்ளால இருந்து பக்குவமா பேணுதலாக அந்த நிலைமைகளை அங்கிருந்து அனலைஸ் பண்ணி உருவாக்கினாங்க. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய பாடத்துல மாணவர்கள் உட்கார்ந்து பாடத்தை வாசிக்க பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய மகள் திரைக்கு பின்னால உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாராவது வாசிக்கிறதுல ஒரு பிழை வந்தா அங்கிருந்து சத்தம் போட்டு இவர் வாசிக்கிறது பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யங் ஏஜ்ல அல்லாஹ் தஆலா அப்படி அவங்கள இருக்க வேண்டிய விதத்துல இருந்ததனால, பக்குவமா இருந்ததனால, பேணுதலா இருந்ததனால இமாம் அபூ ஹனீஃபா போன்ற இமாம் உருவாகினார். இமாம் ஷாஃபிஈ போல இமாம் உருவாகினாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போல இமாம், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவங்க உருவானாங்க. யாரு? வீட்டுக்குள்ள இருந்த பெண்களால, தாய்மார்களால. வீட்டுக்குள்ள இருந்து தரபியத்தை கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு சரியான வழியை காட்டி கொடுத்தாங்க. வெளியே சுத்தி தெரியல, ஒவ்வொரு அசோசியேஷன்ல போயிட்டு அவங்க இன்வால்வ் அல்ல, ரோட்லயும் அங்கேயும் பெண்கள் திரிஞ்சு தெரியல. வீட்டுக்குள்ள ஒழுக்கத்தோட பக்குவமா இருந்ததுனால இன்றைக்கும் இங்கிருந்து கொண்டு அந்த கிதாபுல தான் நாம பார்க்கிறோம். அந்த இமாம்கள் எழுதினது யாரு? வீட்டுக்குள்ள இருந்த தாய்மார்கள் உருவாக்கின அந்த சமூகம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதோடு வரலாறு இது பிள்ளைகளுக்கு சொல்லப்படணும், வாலிபர்களுக்கு சொல்லப்படணும், வாலிப பெண்களுக்கு சொல்லப்படணும். இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம், நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், எங்களோட நிலைமைகள் எல்லாம் என்ன? சும்மா யோசிச்சு பாருங்க. எனக்கு எப்படியான மனோநிலைமையில என்னோட வாலிபர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்களுடைய சிந்தனை போக்குகள் எல்லாம் என்ன, மார்க்கத்துக்கு தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களான்னு பாருங்க. மஸ்ஜிதுக்கு வரத்துல எவ்வளவு ஒழுக்கமா வரணும். போற ஆபீஸுக்கு போகல டை எல்லாம் அடிச்சு போறாரு, கல்யாணத்துக்கு போகல அதை விட அட்வான்ஸ், மாப்பிள்ளையா போகல அதை விட அட்வான்ஸ். மஸ்ஜிதுக்கு வரத்துல தொப்பியும் இல்லை, எங்கேயாவது இருந்து ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு வந்து கல்சனோட போட்டுக்கொண்டு வந்து அவருக்கு என்ன மார்க்கத்துடைய தீனுடைய என்ன அந்த ப்ராப்பர் நாலேஜ் என்ன தெரியுது, என்ன எங்களோட மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டு, ஒழுக்கம்டா என்ன, பக்குவம்டா என்ன, பேருந்தா என்ன கேட்டு பாருங்க. இன்றைக்கு வியாபாரத்துல நாங்க இன்றைக்கு எத்தனையோ வகையான மார்க்கெட்ல நெட்வொர்க்கிங், அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் மாட்டிப்பட்டு ஹராம் ஹலாலை பத்தி எந்த யோசனையும் கிடையாது. மஸ்ஜிதுக்கு போனாலும் பெண்ணுக்கு போயிட்டு தூணண்டை பிடிச்சி சாஞ்சு கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இல்லையா மேல் மாடியில போயிட்டு எங்கேயாவது பெண்ணுக்கு சாஞ்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, போனை பார்த்து கொண்டிருக்கிறது, சரியா தொழுகையா சலாம் கொடுத்தோன்னே பாருங்க ஒரே ஓட்டம், எங்க போறாங்களோ தெரியாது, சலாம் கொடுக்கிற தட 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 பண்டிகையில இறங்க இயலாது, இடமில்ல, செருப்பு கண்டது எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டம் ஓட்டுறாரு. வார கொஞ்ச நேரம் அதுவும் இருக்கிறதுக்கு இயலாது. இப்ப என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. நான் கவலையோட சொல்றேன், மிச்ச கவலையோட சொல்றேன், இது ஒவ்வொரு வாலிபர்களும் விளங்குங்க, பெற்றோரும் விளங்குங்க இந்த சப்ஜெக்ட். இன்றைக்கு நான் பார்க்கிறேன் சிசோபேனியா வந்து மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டர். சிசோபேனியா வந்து வாரது வயசுக்கு வந்தவங்களுக்கு, அது வயது முதிர்ந்தவங்களுக்கு ஹெலூசினேஷன், டிலூஷன், டிமென்ஷியா, மேனியா, இதெல்லாம் வந்து மென்டல் டிசார்டர்ஸ். இது வாலிபர்களுக்கு வரதுக்கு இயலாது. நான் அண்மையில ஒரு ஸ்கூல்ல ப்ரோக்ராம், அவங்களுக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செஞ்சதுக்கு பின்னால கிரேட் 10 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் என்ன இண்டிவிஜுவலா அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்ல நான் ஒவ்வொருத்தரையா அவங்கள எடுத்து அதுல ஒவ்வொரு ஜாதி சப்ஜெக்ட் லீக்குது. ஒரு வாலிபர் 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு, அவர் வந்து என்னட்ட சொல்றாரு, எனக்கு ஹெலூசினேஷன் அப்படின்றாரு. நான் சொன்னேன், ஹெலூசினேஷனா எப்படி சொல்றீங்க? நான் சிம்டம்ஸ் இன்டர்நெட்ல அடிச்சு பார்த்தேன்,
கூகுள்ல சர்ச் பண்ணினா இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவர் ஹெலூசினேஷன் அப்படின்றாரு. ஹெலூசினேஷன் சொல்றது புள்ளைகளை மாஷா அல்லான்னு சொல்லி படிக்க வைக்கிற, ஜொப்புகள்ல செட்டில் ஆக்குற பாப்பா உம்மா புள்ளைகளை அனுப்பிட்டு ගෙදරඇතුළේ ඉඳගෙන ඉන්නවා. දැන් ළමයි නෑ කතා කරන්න, සෙල්ලම් කරන්න, කතා බහ කරන්න. તો මේ ගැන හිතලා 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 මැවිලා පේනවා වගේ. ළමයා ඇවිල්ලානේ කො පොඩ්ඩක් ළමයා වඩ ගහන්නකො. පුතා හිටියනේ දැන් ஒருத்தரும் இல்லை. பட் கற்பனையில அவரு அதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த யோசிச்சு ஹெலூசினேஷன் சொல்றது. இது அவங்களுக்கு தனியே இருந்து நிறைய இப்ப நீங்க வெட்டிட்டி நிவாசங்கள ரெஹபிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்த்தா விளங்கும். ரெஹபிலிட்டி சென்டர்ஸ்ல வந்து இப்படியான ஆட்கள் இன்னும் லமையாத ஆவனே உதவியில் லகியானே அப்படின்னு சொல்லி அவங்க கற்பனையில் இருப்பாங்க. அப்ப இது 10ஆம் படிக்கிற பொடியான்னு சொல்றாரு. அப்ப நான் சும்மா கேட்டேன், அவனோட ரூட்டிங் சிஸ்டத்தை சொல்லுங்க. அவருக்கு வீட்டுல ஈவினிங் டைம் ஒரு அவர் போன் பார்க்க கொடுத்திருக்கிறாங்க. வீட்டுல இரவேல ஒரு அவர் டிவி பார்க்க கொடுத்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டா பாக்குற அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் யோசிக்கிறாரு. யோசிச்சு இவருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை குர்ஆன் ஓதுறதான் அப்படின்றாரு. மார்க்கத்துடைய லைன் அதெல்லாம் பெருசா இல்லை. இப்ப இவரு என்ன நிலைமை 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு ஒன்றுதான் நான் சொல்றேன். நான் இன்னும் சில விஷயங்களை சொன்னா நீங்க ஆச்சு. நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அந்த வாலிபருடைய சமூகம், அந்த ஸ்கூல்ல படிக்கிற கிரௌடு, நான் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போனா நாங்க எங்க இருக்கிறோம்னு யோசிப்பீங்க. எத்தனையோ வாலிபர்கள், நானும் இதுல தானே இருக்கிறேன், ஓவர் திங்கிங்க்கு போயிட்டு இன்றைக்கு பைபோலர் டிசார்டர். சில வாலிபர்களுக்கு பைபோலர் டிசார்டர். கல்யாணம் முடிச்சா அங்க வந்து வைஃபோட சந்தோஷமா இருக்க இயலாது. வைஃப் பார்க்க இவருக்கு என்னமோ தெரியாது கூட்டி போயிட்டு சைக்காட்ரிக் அவன் சொல்றான் பைபோலர் டிசார்டர் அப்படின்றான். ஏன்னா anxiety, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் anxieties மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு விதமா. அதை விட கவலையான செய்தி என்ன தெரியுமா, பாவிக்கிற டேப்லெட்ஸ் பாருங்க. வாலிபனுக்கு தெரியும். நேற்று ஒருத்தர் ஒலாந்தபேன் சொல்றார். ஒலாந்தபேன் வந்து ஆன்டிசைகோட்டிக், தி 3rd ஜெனரேஷன் டேப்லெட். ஆன்டிசைகோட்டிக் ஒரு மென்டல் டிசார்டர், மன ரீத பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கொடுக்குற. அதுல 1st ஜெனரேஷன் தோத்து, 2nd ஜெனரேஷன் தோத்து, வாயால சாலவடியும். 25 வயசு பொடியன் பெட்ல யூரின் போகுது. அவனுக்கு யூரின் போகுது. நீங்க ஆன்டிசைகோட்டிக் என்ன வகையை பாவிக்கிறீங்க அவன் சொல்றான். ஒலாந்தபேனால எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இன்னைக்கு 1950க்கு பின்னால் உள்ள ரிசர்ச் எல்லாம் அது இன்னைக்கு தெளிவாக இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அதுகளுக்கு மிச்சம் புகவான்னு சொல்லி இருக்கிறாங்க. பென்சோடைசபீன் இருக்குது, மூடு ஸ்டெபிளைசர் இருக்குது. இதெல்லாம் வந்து தூக்கத்துக்கு ஆள போடும், அப்படியே தூங்க வைக்கும். அப்படியான அதுல டயசபம் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த மனநோயாளியில கொடுக்கிறது. யாரு பாதிக்கிறது? 20 வயசு படியன். ஓரளவுல மென்டல் டிசார்டர். ஏலவனுக்கு பிறகு ட்ரிப் போனாரு. போயிட்டு வந்ததிலிருந்து ஆளுக மாதிரி இருக்கிறாரு. வாப்பா சொல்றாரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணத்திலே. ஒரு ரேவல்டி சென்டர்ல அவர் கவுன்சிலிங் பண்ணத்திலே 60 வயசு. அவருக்கு 60 வயசு. இப்ப 18 வயசுல எஃபெக்ட் ஆகிக்கிறாரு. 18 வயசுல ட்ரிப் போயிட்டு எஃபெக்ட் ஆகிக்கிறார். அவருடைய ஹிஸ்டரியை பற்றி பார்த்தா அங்க இருந்து பயந்தது அது அப்படியே இன்றைக்கு கிட்டத்தட்ட அவரை 40 வருடங்களாக ரெஹபிலிட்டி சென்டர்ஸ்ல கழிக்கிறார். இதுக்கு பின்னாலே மட ஜீவிதேக்னே முஸ்லீமோட அவர் சொல்றாரு. මට මැරෙන්න වගේ තමයි දැන් තියෙන්නේ அப்படின்னு அவர் சொல்றாரு. இதனை இண்டக்டா கீழ தவஸ் දෙකට පස්සේ මෙහාට නැවත එන්න වෙනවා அப்படின்றாரு. அப்படியான நிலைமையில இது மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன் இன்றைக்கு இது ஒவ்வொரு 2-3 வீடுகள்ல ஒரு வாலிபர்களுடைய ஓவர் திங்கிங்க்கு போயிட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நான் ஒரு பகுதியில போயிருந்தேன். அங்க 16 வயசு கொடியன் தூக்குல போட்டு கொண்டிருக்கிறான். இது வாப்பமா நல்லா விளங்கிக்கோங்க. 16 வயசுல தூக்கு போட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இப்ப கரண்ட்ல வந்து வாலிபர்களுடைய டெத் அந்த ரேட் வந்து கூடிக்கொண்டு வைத்து கொண்டிருக்கிறது. தெரியும் அதிகமான பேருக்கு. நிறைய சோசியல் மீடியா, ட்ரக் அடிக்ஷன், போனோகிராபிஸ், இன்றைக்கு அடிக்ஷன்ஸ் மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட டெத் ரீதி கூட்டிட்டு போகுது. 16 வயசு போட்டியன் ஏன் தூக்கு போட்டுக்கணும், சொசைட்டிக்கு போயிட்டு இருக்கிறான். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஊர்ல உள்ள மக்களுக்கு எல்லாம் கவலை, முஅத்தினுக்கு பக்கத்துல இமாம் ஜமாத்தோட தொழுகிற பொடியன். 5 நேரமும் இமாம் ஜமாத்தோட தொழுகிற பொடியன். பள்ளிய கூட்டுவான் சில நேரத்துக்கு. மாம சொன்ன ஓடி வார பள்ளியில கூட்டுற, முஅத்தின் பக்கத்துல தொழுகிற, ஒரே ஓட்டம் ஓட்டுற.
பள்ளி ஹதரத் சொல்றாரு 5 நேரமும் இமாம் ஜமாத்தோட தொழுதக்கூடிய ஹதரத் அப்படின்னு. ஏன் காரணம்? சுதை பண்ணி கொண்டிருக்கிற அவர் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாரு, நான் இந்த வருஷம் ஓலவல் எழுதுறதுக்கு இருக்கிறேன். என் உம்மா பாப்பா சொல்றாங்க, ஒழுங்கா படிக்கல்லாட்டி நீ ரோட்ல தான் நிப்பாய், பிச்சை எடுப்பாய், நீ கரேஜில் போயிட்டு வேலை செய்வாய், உனக்கு தின்னத்தாளது யாரு? இதெல்லாம் எனக்கு மன ரீதியாக தாங்கி கொள்ளையலாம். நான் அடுத்த ஸ்டெப்ஸ் எனக்கு போக தெரியாது, நான் அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்றான். உம்மா வாப்பா கொடுக்க வேண்டிய படிச்சவன் நிம்மதியாகிறானா? எங்க படிச்சவன் நிம்மதியாகிறது? நான் அது ஏன் ஃபீல்டு நான் அந்த ஃபீல்டு இருக்க எங்க நிம்மதி? ஒவ்வொரு நாளும் என்னென்ன பயங்கரமான டேப்லெட்ஸ்ல பாவிக்கிறான். எத்தனையோ பேருக்கு அவரு கவுன்சிலிங் பண்றதுல நவத்தத் மம எத்தனை இல்ல வெட்டல தீரு நவத்தத் டபுள் PhD பிடிச்சிக்கிறார். எங்க நிம்மதியா இருக்கிற காசிக்கிறவன் நிம்மதி? பிள்ளைகளுக்கு நாங்க என்னத்தை சொல்லணும்? அல்லாஹ்வோட பயத்தை சொன்னோமா, தக்வாவை சொன்னோமா, பேணுதலை சொன்னோம்? இதை பாருங்க, பள்ளியெல்லாம் உங்களுக்கு எழுதி போட்டிக்கிறாங்க, இந்த தொழுகைக்கு பின்னால ஓத வேண்டிய துவாக்கள், இதெல்லாம் ஹதீஸ்ல வந்தது. ஆனா சலாம் கொடுத்தோன்னே ஒரே ஓட்டம். இது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்துக்கு அமைதி வேணுமா, உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா, உள்ளத்துக்கு சந்தோஷம் வேணுமா, ஓதுங்க துவாக்கள் உங்களுக்கு. இது எல்லாமே பீஸ்ஃபுல் மைண்ட். ஒரு குர்ஆனை நீங்க எடுத்து ஓதுங்க. zikr செய்யுங்க. எத்தனை பெற்றோரோட பிள்ளைகளுக்கு இந்த மோட்டிவேஷனை கொடுத்திருக்கிறோம் நாங்க. இந்த தொழுதொன்னே ஓடுறாங்க. இன்னைக்கு நிறைய பள்ளிகளை பாருங்க, இமாம் சாப் 2-3 பேர் முழு பள்ளி வெளியில தேவையில்ல, துவா இல்ல. இதெல்லாம் பின்னால இருந்து பெரிய ஒரு சதித்திட்டம். இப்ப எங்க இருக்கிறாங்க வாலிபர்கள்? நிம்மதியா சந்தோஷமா இங்க வந்து உட்கார்றாங்க. ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு இயக்கத்தோட சம்பந்தப்பட்டவங்க என்ன புள்ளைய காப்பாத்திட்டாங்களே. எந்த அளவுக்குண்டா கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்கள் இதை விளங்குங்க. என் மகன்மார நான் எங்க விட்டு இருக்கிறேன், அவனுக்கு கொடுக்கிற தீன் என்ன, அவனுக்கு கொடுக்கிற பக்குவம் என்ன, அவனுக்கு சொல்லி கொடுக்கிற அல்லாஹ்வோட பயம் என்ன, நான் வீட்டுக்குள்ள என்ன செய்யறேன் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. என்னாட்ட ஒரு வாலிபர், நான் பல இடத்துல சொல்லி இருக்கிறேன், நிறைய இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் வெளியில போறேன், மஸ்ஜிதை விட்டு ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ಅದರ ಪ್ರತ್ಯೇಕಪಟ್ಟ ಕಥಾಕರಣ ವಾಲಿಬರ್ ನಾನು ಒಡನೆ ಸೊನ್ನೆ ಕವನ್ನೆ ಪುತ ಮಲ್ಲಿಗೆ ಅಂಡೆ ಮೇ ವಿಶ್ವವಿದ್ಯಾಲಯದ ಈಗನೆ ಕಂಡೆ ಮಾಗೆ ಯಾರು ಇನ್ನ ಮುಸ್ಲಿಂ ನೋಡ ಕಟ್ಟಿಯೆ ಮಗೆ ಕುರಾನ್ ಏಗನೆ ಹೋಗ ಪ್ರಶ್ನ ಏಗಟ್ಟಿಯಟ ಏಗನೆ ಸೆಟ ನಿಜ ඇත්තටම කියනවා නම් හදරත් මටත් කුර්ආනය ගැන සැකයි. non muslim இல்ல முஸ்லிம் வாலிபர் ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒரு வாலிபர் சொல்றாருன்னாட்ட எல்லாரும் தொழுகிறதுக்கு தான் நான் தொழுகிறேன் அது என்னமா சொல்லுவாங்க. உண்மையிலே அவர் சொல்றாரு, பேசி பாருங்க, உட்காந்து கேட்டு பாருங்க. அவரோட பிள்ளைகள்கிட்ட அல்லாஹ்வோட பயம் எந்த அளவுக்கு இருக்குது, தக்குவா எந்த அளவுக்கு இருக்குது, பேணுதல் எந்த அளவுக்கு இருக்குது, ரோட்ல போகத்துல எப்படி போறாரு, ஒரு அந்நிய பெண்ணோட எப்படி நடந்து கொள்றாரு, ஒரு பஸ்ல போகத்துல எப்படி பக்குவமா பேணுதலா போறாரு, தன்னை ஒரு முஸ்லீம் என்ற அந்த ஐடென்டிபிகேஷனை வெளிப்படுத்துறதுக்கு எந்த அளவு தைரியம், எந்த அளவுக்கு அவருடைய அந்த நிலைமை அமைதியான முறையில் அழகான முறையில நான் சொல்றேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட ஐடென்டிட்டியை நாங்க எங்க வெளிப்படுத்துறது? நாங்க யூனிவர்சிட்டிக்கு போகணும், ஸ்கூல்ல நாங்க படிக்கிறோம், ஹாஸ்டலுக்கு போகணும். ஆனா அந்த இடத்துல நான் யாரு? நான் ஒரு முஸ்லிம், எனக்கு இப்படிதான் மார்க்கம் சொல்லிக்குது, நான் இந்த லிமிட்டை தாண்டி போக மாட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு என்ன நாங்க கொடுத்திருக்கிறோம்? ஏழவல் எழுதுறாங்க புள்ள, அந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷனை கொடுத்திருக்கிறீங்க? அவங்களோட ஆம்பிஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன இன் ஃபியூச்சர் கரியர் கைடன்ஸ் என்ன கொடுத்திருக்கிறோம்? நீங்க இந்த ஃபீல்ட்ல போனா அவங்களுக்கு ஹலாலா சம்பாதிக்க இயலாது மகன், நீங்க இந்த ஃபீல்ட்ல போனா ஹராமா தான் சம்பாதிக்க வேண்டி வரும். நீங்க போயிட்டு வந்து மஷூரா பண்ணுங்களே, இதுக்கு போறதுக்கு முன்னால எத்தனை வார்த்தமா அனுப்பியிருக்கிறோம். இங்க வந்து ஒரு வாலிபர் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கிருந்து ஜமாத் போறாரு, எப்படியோ அதுக்கப்புறம் வராரு. அதுல இப்பதான் விளங்குது, நான் போற ஃபீல்ட்ல ஹலாலா சம்பாதி நீங்க வயலவல் எழுதத்திலே சொல்லித்தர யாரும் இல்லை. இப்ப ஜமாத் போறதான் எனக்கு இந்த உண்மை நிலப்பாடு விளங்குது. வராரு எத்தனையோ வாலிபர்கள் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து சில நான் சொல்றேன், அவ்வளவு தெளிவாக நான் சொல்றேன். இந்த விம்பர்ல இருந்து மெடிக்கல் ஃபேக்கல்டியில 3rd இயர்ல இருக்கிறாரு இந்த வாலிபர் வந்து மஷூராக்கு. இது மெடிக்கல் ஃபேக்கல்டி சரி வராது, அதுல திருசும போய் வேலை, நான் இதை விட்டு வெளியில வரணும்.
நான் சொன்னேன், நீங்க வெளியில வந்த எல்லாரும் கெட்ட பேர் வரும், நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எப்படி போகணும், அவருக்கு அதுக்கு ஒரு வழிகாட்டப்பட்டது. நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த சில நிலைமைகள்ல ஒவ்வொருத்தருடைய பின்னால மீது யோசிக்கிறாங்க. அப்ப நாங்க இந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுத்து இப்ப லீவு வருது, ஏழாவதுக்கு பின்ன இந்த லீவுடைய பிளான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம். நாங்க நிறைய வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறது, கூட்டாளிகளோட போயிட்டு மாட்டிப்பட்டது, பிரச்சனைகள்ல போயிட்டு விழுகிறது, எல்லாம் இந்த லீவு காலத்தை சரியா கழிக்காத ஆட்கள். இதுல இருக்கிற லாங் டேர்ம் இன்னைக்கு அதுல நான் இன்றைக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்து கொண்டு நான் சொல்றேன், அல்லாவுடைய உதவியை கொண்டு எத்தனையோ ட்ரக் எடிக்ட வந்து வெளியில கொண்டு வாருன்ற நீங்க தானே. ஒரு ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆன ஒருத்தனை வெளியில கொண்டு வாரது அது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. சும்மா டேப்லெட்டை கொடுத்து அவனை தூங்க வச்சதுக்கு சரிவான டாக்ஸின் வெளியில போகணும். டாக்ஸின் வெளியில போனதுக்கு பின்னால் அவன் மைண்ட் செட் சரியாகணும். சில அந்நிய சமூகத்தை சேர்ந்த வாப்பமார் பிள்ளைய கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவன் வந்து பேசுறான், मूविल्लदं අවුරුදු දෙකක් පුනරුත්ථාපනය තමයි හිටලා ආවේ. නැවතත් ඒකටම ගිහිල්ලා මූට ඇවිල්ලා වස දීලා මරලා දාන්නද அப்படின்னு கேக்குறான். சொல்றேன், அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், இந்த மெம்பர்ல இருந்து சொல்றேன். ஒரு தாய் அவரோட மகன்கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்றாங்க, நானா தூளுக்கு அடிமையாக இருக்கிறாரு, இன்றைக்கு நைட்டுக்கு என்னோட உம்மா நஞ்சு வச்சு கொல்ல போறாரு, வேறு செய்யல. நான் சொல்றேன், ஒரு பயங்கரமான ஒரு தலையங்கம் அது ஈடுபட்டதுலதான் விளங்கும். ஆனா அவன் உள்ளத்துல அல்லாட பயத்தை, தக்குவாவை, பேணுதல, ஈமான ரப்போடுல தொடர்பு கொண்டு வரும் பொழுது அவன்கிட்ட மாற்றம் உண்டாகும். அவன் திருந்துறான். அதுக்கு பின்னால ஆச்சரியமான ஒரு நிலைமைக்கு அவன் மாறுறான். அப்ப இந்த தொடர்பு, இந்த லீவு நாட்கள்ல பிள்ளைகளை ஈமாண்ட உழைப்புல ஈமானுடைய தொடர்பை வாலிபர்களும் கூட பெற்றோர்கள் பின்னால் அளவான அவலப்பட்டு அழுது அந்த நேரத்தில் பிரயோஜனமே இல்லை. நான் சொல்ல பரப்பட்டல இப்ப நடந்து கொண்டிருக்கிற சில விஷயங்களை சொல்லும் அந்த அளவுக்கு கவலையான நிலைமை கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்கள். அதனால இது ஒவ்வொருத்தரும் நான் விசேஷமா, இது ஒரு நீளமான தலையங்கம், இதோட நிறைய சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. வாலிபர்களை பாதுகாக்கிற பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஏண்டா இன்றைக்கு கெட்டு போன ஒரு வாலிபர் நாளைக்கு எங்களோட மகள மாப்பிள்ளையா வருவாரு. வாலிபத்தில் இவன் கெட்டு போய்த்திருக்கிறான், நாளைக்கு ஸ்கூல்ல இவர் தான் சேரா வரப்போறாரு. வாலிபத்துல கெட்டு போன பொத்தன் நாளைக்கு கீ போஸ்டுக்கு வந்தாண்டா அவன் கெடுதல் அப்படியே தான் இருக்க போகும். அதிலிருந்து அவன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் மாத்தேலாது. ஆனா இங்க தீனோட எல்லாரோட பயத்தோட தக்குவாவோட பெண்களான முறையில் அவன் வளர்ந்து வருவான் என்று இருந்தால் போற இடங்கள்லையும் அந்த பேரை காப்பாற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதுல நாங்க எங்களோட வாலிப ஷபாபக் கபல ஹாரமிக் உங்களோட வாலிபத்தை பாதுகாத்துக்கோங்க. வாலிபத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஏன்னா ஜவானி திவானி, வாலிபம் ஒரு பைத்தியம், நினைச்சதெல்லாம் செய்ய போவாரு, விரும்பினதெல்லாம் செய்ய. இப்ப சில வாப்பமார்ந்த ஒரு மென்டாலிட்டி ஒண்டிக்கிற நாங்களும் அந்த காலத்துல கூத்து போட்டோம் தானே, இப்ப கொஞ்சம் ஒழுங்கா அழிக்கிறோமே, பிள்ளைகளும் அதே மாதிரி. இது அந்த காலம் அல்ல, இது போன்ற கூத்த மனவர் திருப்பி கொண்டு வாரன்ற நீங்க 7 மண்டா நான் ஸ்கூல்லையும் சொல்றேன், இந்த பிள்ளைகளை நீங்க ட்ரிப் கூட்டிட்டு போகிறதுல கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, ரிஹபிலிட்டி சென்டர்ஸ்ல கூட்டிட்டு வாங்க. நீங்க அது பாருங்க, 16 வயசு கொடியன், 17 வயசு கொடியன், 18 வயசு கொடியன். எனக்கு நான் போற ரிஹபிலிட்டி சென்டர்ஸ் இன்றைக்கு ஜும்மாக்கு அனுப்புறதுக்கு தயார் இல்லை. முஸ்லீம் இருக்கிறாங்க நிறைய பேர். டாக்டர் கேட்கிறா அவரு வகத்தையுமே அரகனகைகள்ல போடுவாரு. வாலிபர்கள் எங்க ரிஹபிலிட்டி சென்டர்ஸ் இல்ல, எல்லாம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க. எங்க இருந்து ஒவ்வொருத்தரோட உட்கார்ந்து பேசி பாருங்க, உம்மா வாப்பட பிரச்சனை, உம்மோட பிரச்சனை, வாப்பட பிரச்சனை, இப்படி எத்தனையோ அந்த குடும்பத்துக்குள்ளால இருந்தா அவர் கெட்ட நண்பர்கள். வாப்ப பாக்குறது இல்லை, பொடியை யாரோட போற வார அப்படின்னு கனியமான அன்பாந்த சோழர்களே. அந்த டைம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க. அழுது 5 நேர தொழுகையில பின்னால அழுகிறத இப்ப அல்லாட்ட நாங்கள் அழுவோம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டி கொடுங்க. மஸ்ஜிதோட தொடர்பு பார்க்குங்க. புள்ள 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரா பாருங்க. வீடுகளுக்குள்ளால மார்க்க ரீதியான அந்த தொடர்பை உண்டாக்கக்கூடிய தாலீமுடைய ஹல்காக்களை உருவாக்குங்க. மார்க்கத்தை தீன படிக்கிற ஆசை, அமல் செய்யற ஆசை, சுன்னத். எத்தனை பேர் வாலிபர்கள் தொழுகிறான்னு பாருங்க. தொழுகிறதுக்குரிய ஆசை ஆர்வத்தை உண்டாக்குற கிதாபுகள் இருக்குது, அதை கொண்டு போயிட்டு வாசிங்க, உட்கார வச்சு குரான் ஓத வைங்க. குரான் நாளைக்கு வாப்பா மௌத்தா போயிட்டு
ஒரு வாப்பா மௌத்தா போயிட்டு மகான் என்னட்ட கேட்கிறாரு, ஹஸரத் my father is no more, I want to keep some ulama to recite the Quran for my father, can you guide me அப்படின்றாரு. அப்ப மௌத்தா போயிட்டு மகான் கேட்கிறாரு, உலமாக்களை கொண்டு வந்து ஓத வைக்கணுமா, அதுக்கு எப்படின்னு நான் சொன்னேன், நீங்க ஓதுங்களே, you can recite and your wife and your kids and everyone is there அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, we don't know how to recite the Quran. பாருங்க, ஒவ்வொரு வாப்பமாரும் போங்க, போயிட்டு பிள்ளைய கூப்பிடுங்க, மகானை கூப்பிடுங்க, மகன் நீங்க வாங்க கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்களே, நான் மூத்தா போனதுக்கு ஒரு எனக்காக வேண்டும், மகன் செய்யற அமல் வரும், சதகா ஜாரியா, அதெல்லாம் கேட்டு பாருங்க. பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு என்ன குர்ஆன், ஒவ்வொருத்தரும் யோசிங்க, உங்களோட குடும்பங்கள்ல எத்தனை ஹாஃபிஸ் மாறிக்கிறாங்க, என்ன சொர்க்கத்தை கூட்டிட்டு போறதுக்கு எத்தனை ஹாஃபிஸ் மாறிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஹாஃபிஸுக்கு தான் சொர்க்கத்துடைய வாக்கு இருக்குது. அதனால வீடுகளுக்குள்ள அந்த சூழல் உருவாக விசேஷமா நான் சொல்றேன், பிள்ளைகளுக்காண்டி சதக்கா போடுங்க. யாழ்ல என் பிள்ளைய சாலிகா ஆக்கித்தா, யாழ்ல என் பிள்ளைய நல்ல ஒரு பிள்ளையாக ஆக்கித்தா. நான் பொம்பளை பிள்ளைய சைடு ஒண்டிக்குது. எனக்கு நேற்று ஒரு இடத்தால போல ஒரு பள்ளியால அதற்கு இந்த ஏரியால அதிகமான முஸ்லிம் பெண்கள் ட்ரக்ஸ் பாதிக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து போத பொருள் அது கட்டாயம் அதை பேசணும். முஸ்லிம் பொம்பளை பொருள் மாட்டிப்பட்டு சும்மா சொல்லுவாங்களா தலாக், எக்கச்சக்கமான தலாக் பிரச்சனைகள். நான் சொல்றேன், இன்னும் நாங்க தூங்கி கொண்டு இருந்தோம்டா அல்லாஹ்வுடைய பயத்தை ஒவ்வொரு வீடுகள்லையும் கொண்டு போகல, வேற ஒன்றாலே மாத்தேலாம். நான் அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கிறேன், சொல்றேன் தெளிவா. இந்த தீன் மார்க்கம் ஷரியத் அல்லாஹ்வுடைய பயத்தால நான் மாத்தேலும் செய்வோம். விசேஷமா நிர்வாகிகள் இதுல கவனம் செலுத்துவோம். உலமாக்கள் நாங்க முழுக்க இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். இந்த வாலிபர் பெண்களை சரியான பாதையில மோட்டிவேஷன் பண்ணுங்க. யூத் அவங்களை கைட் பண்றது, யங்ஸ்டர்ஸ் கைட் பண்றது, அவங்கள மார்க்க ரீதியாக ஒழுக்கங்களை பேணி திரைகளை போட்டு பெண்களை அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிகழ்ச்சிகளை திரை போட்டு எந்த விதமான திரையும் இல்லாம இல்லை, அப்படியான மார்க்கம் காட்டக்கூடிய நாலேஜபிளான முறையில் அழகான முறையில் அவங்கள சமூகத்தை நிறைய பிரச்சனையோடு இருக்கு. நான் ஒரு யூனிவர்சிட்டி நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். இவ்வளவு கட்டு வந்துச்சு, என்னோட பர்ஷன் மட்டும் கேள்விகள் மட்டும் இவ்வளவு கட்டு வந்துச்சு. நிறைய பேர் மார்க்கத்தை படிக்கணும்னு ஆசை உலமாக்களுக்கு நான் சொல்றேன், இறங்கும் ஃபீல்டுக்கு உலமாக்கள் போகும். அங்க இன்டலெக்சுவல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நாளைக்கு நாங்க இருக்கிற இடத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு எங்களோட இன்வால்வ்மெண்ட், பெரிய ஒரு இன்வால்வ்மெண்ட். நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அடுத்த வரக்கூடிய சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டியது. அந்நிய சமூகம், அந்நிய செக்யூரிட்டி அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை எங்களை பற்றி அந்த வாலிபர்களை பற்றி இருக்கிற கெட்ட எண்ணங்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டியது. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரை கபூல் செய்து கொள்வானா, நிலைமையில சீராக்கி தந்தருள்வாயா, இல்லை பாவங்களை மன்னித்தருள்வாயா, நல்ல இரவு பகலாக நடக்கூடிய எல்லா விதமான பாவங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தருள்வாயா, பாவங்களை மன்னித்தருள்வாயா, அது விசேஷமாக எங்களோட வாலிபர்களை பாதுகாத்தருள்வாயா, வாலிப பெண்கள் பாதுகாத்தருள்வாயா, மார்க்கத்தை தீன ஷரியத்தை சரியா விலகக்கூடிய தௌஃபீகை கொடுப்பாயா, உன்னுடைய பயத்தை உண்டாக்கிடியா அல்லா, உன்னுடைய ஞாபகத்தை உண்டாக்கிடியா அல்லா, யாரை இபாதத்துக்கு ஆசை ஆர்வத்தோட உள்ளங்களை உண்டாக்கிடியா அல்லா, உன்னோட தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை ஆக்கிடியா அல்லா, யாரில் முன்மாதிரியான வாலிப பெண்களாக ஆக்கிடியா அல்லா, பெற்றோருக்கு இதனுடைய பொறுப்பை உணர்த்துவாயா, வீடுகளில் பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை சரியாக வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் ஆக்கிடியா அல்லா, யாரில் பெற்றோர்கள் விலங்கி நடக்கூடியவர்கள் ஆக்கிடியா அல்லா, யாரில் எவ்வளோ விடயங்களை கேட்கணுமே அல்லா, அனைத்தையும் ஹலாலான விஷயங்களை கேட்டதா கபூல் செஞ்சிருந்தானே, உலகத்தில் உள்ள முஸ்லீம்களை பாதுகாத்துனானே, விசேஷமாக கஸால அல்லா இந்த சமூகத்தை முஸ்லீம்களை பாதுகாத்துடியா அல்லா, அந்த நாட்டிலே நல்ல நிலைமைகளை உருவாக்கிடியா அல்லா, நிம்மதியான சூழலை தந்துடியா அல்லா, அந்த நாட்டில் அல்லாஹ் எங்களோட வாலிப சகோதரிகள் பரீட்சையில உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பரீட்சைகளை அல்லாஹ் நல்ல நீயத்துகளோட உன்னை தீன ஹயாத்தாக்கணும்ன்ற நீயத்துகளோட எழுதக்கூடிய தௌஃபீகக்கூடிய அல்லாஹ் நல்ல திறமசாலிகளான முறையில் எழுதி நல்ல ரிசல்ட்களை பெற்று அல்லாஹ் நல்ல இடங்கள்ல உன்னுடைய தீன அந்த இடத்துல இருந்து ஹயாத்தாகக்கூடிய வாலிப பெண்களாக அல்லாஹ் ஆக்கிடியா அல்லாஹ், பக்குவமான பேணுதலான நிலைமையில உன்னுடைய மார்க்கத்தை உலகத்தை கொண்டு போகக்கூடியவங்களா ஆக்கிடியா அல்லாஹ், எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சருள்வாயா அல்லாஹ். எப்ப உன்னிடத்துல கையை உயர்த்தி துவா செஞ்சாலும் அந்த துவாவை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். அதை ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.